Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு குழம்பு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான மிளகு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, எதிர்காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, ஒரு சின்னதா பெருங்காயம் பீஸ் ஒன்று, கருவேப்பிலை, ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு வந்து புளியை ஊற வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இப்போது உப்பு, எண்ணெய், புளி இது மூணுத்தை தவிர மீது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு. துவரம் பருப்பு, மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் பொடியாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொடியை இதில் சேர்த்துப்போம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இப்போ நான் அந்த ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துருங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கும் போது இல்லாட்டி மேலெல்லாம் தெரிக்கும். இது இப்போ சேர்த்தாச்சு. உங்களுக்கு வேணும்னாக்கா இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு இதிலே உப்பு போட்டுக்க போகிறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. நான் வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்க போகிறேன். இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்காகிற வரையும் கொதிக்க விடணும். நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லாட்டி சடனாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த பவுடரை வந்து அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெறும் புளியை மட்டும் ஊற வச்சு இந்த பவுடர் போட்டு புளி கொதிக்க விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் வச்சுருக்க இந்த ஸ்பூனால் வந்து 2 ஸ்பூன் வந்துருக்கும். அந்த 2 ஸ்பூன் பவுடருக்கு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் நான். நீங்கள் அதை அளவாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பவுடரை அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. இவங்க பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கருவேப்பிலையை வந்து நான் வறுக்கிறதுலேயும் போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டால் சிலர்லாம் எடுத்து வச்சுருவாங்க. இதுமாதிரி வறுத்து போட்டாக்கா, பொடி பண்ணி போட்டாக்கா அது கிடைக்காது. ஸோ அதுவும் நல்லா இன்டேக் உள்ளே போகும். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி வளரும், கண் பார்வைக்கு நல்லது. இது இதே மாதிரி இந்த மிளகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழம்பு சுண்டி கொஞ்சம் தான் வரும். இது மேக்ஸிமம் இந்த கரண்டியில் 1/2 கரண்டி போட்டாலே நிறைய சாதத்துக்கு பசஞ்சிக்கலாம். ஏன்னா மிளகோட காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து இது கொஞ்சம் போட்டாலே போதும். மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் தான் வைப்பாங்க. உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற வச்சு போட்டுக்கோங்க. இதில் வந்து புளியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி மிளகோட காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா நம்ம புளிக்காய்ச்சல்லாம் பண்ணும்போது ஒரு திக்காக வரும்ல, அதை மாதிரி கொஞ்சம் வழவழன்னு கொஞ்சம் திக்காக வரணும். அது வரை இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா குவான்டிட்டி கம்மியாகி நல்லா திக்காகிடுச்சு. இது நம்ம கொதிக்கும் போதே தெரியும், ஒரு மாதிரி வழவழன்னு அது மாதிரி கொதிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து விடும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ காமிக்கும் போது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது மேக்ஸிமம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இது நம்ம கொதிக்க விடுறது எதுக்குனாக்கா, நம்ம போட்டிருக்க மஞ்சள் பொடியும் புளியோட ராஸ்மல்லும் போட்டுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த திட்டம் இருந்தாலே போதும். உங்களுக்கு திக்காக இருந்தால் இன்னும் விருப்பப்படுவீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு கோலி குண்டு அளவுக்கு இதில் வந்து வெல்லம் வேணால் பொடிச்சு போட்டுக்கோங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் போடலை. போட்டிங்கன்னா அது தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த குழம்பை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மேக்ஸிமம் 2 டேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் எதையுமே வந்து மறுநாள் வச்சு மேக்ஸிமம் சாப்பிடாத அளவு பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.